காரைக்குடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் பூட்டியிருந்த சிமெண்ட் மற்றும் இரும்பு விற்பனை கடையை உடைத்து 7 டன் இரும்பு கம்பி திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள வேளங்குடியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் ஆவுடப்பொய்கை அருகே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஐயா என்ற பெயரில் வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்களான சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார். கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு வியாபாரம் முடிந்ததும் வழக்கம் போல பூட்டிச் சென்றார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது கடை உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பொருட்கள் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. முதல் நாள் இரவில் மர்ம நபர்கள் கடையின் பின்பக்க ஷட்டர் கதவை திறந்து உள்ளே நுழைந்திருப்பது தெரிய வந்தது. அது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அப்போது பூசைத்துறை கிராமத்தைச் சேர்ந்த டீசல் முருகேசன் என்பவன் தலைமையிலான 7 பேர் கொண்ட கும்பல் கடையின் பின்பக்க ஷட்டர் கதவை திறந்து உள்ளே நுழைந்து கடையில் இருந்த 7 டன் இரும்பு கம்பிகளை திருடி தாங்கள் கொண்டு வந்திருந்த ஈச்சர் வேனில் ஏற்றி சென்றிருப்பது தெரிய வந்தது. அது தொடர்பாக குன்றக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காரைக்குடி டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் பூட்டிய கடைகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டுவதற்கென்றே டீசல் முருகேசன் தலைமையில் ஒரு கும்பல் செயல்படுவது தெரிய வந்தது. டீசல் முருகேசன் மற்றும் அவனது கூட்டாளிகள் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இரும்பு கம்பி திருடியதாக 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. எனவே முருகேசன் மற்றும் அவனது கூட்டாளிகளை வளைப்பதில் போலீசார் தீவிரம் காட்டினர். இந்நிலையில் நேற்று காலை தனிப்படை காவல்துறையினர் முருகேசனின் கூட்டாளிகளான புதுக்கோட்டையைச் சேர்ந்த விஜய், பாண்டியன், ஹரிகரன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் திருடிய கம்பிகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட ஈச்சர் வேனையும் பறிமுதல் செய்தனர். முக்கிய குற்றவாளி டீசல் முருகேசன் இன்னும் சிக்கவில்லை. அவர்கள் உள்ளிட்ட மேலும் சிலரை தேடி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.